Hey guys, welcome back to our channel. Guess what? It's a special video today where we guys are going to learn about politics and government. So politics, government சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். I have already told you in one of the special videos. 2000 dialects இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 600 rupees சொல்லிட்டு இந்த புக்கை நான் சொல்லியிருந்தேன். Most of you guys have bought that. And வாங்காதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ வீடியோவை பாருங்க. உள்ள இருக்கிற சில வேர்ட்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கனாலே அந்த புக்கோட ஸ்டஃப் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். So what are you guys waiting for? Let's start our today's video. Well, let's start our today's video. Democracy. இது வந்து பார்த்தீங்கன்னா 25th டாபிக். மீனிங்ஸ்னு ஒரு தனியாக ஒரு பார்ட் இருக்குது அந்த புக்கில். அந்த பார்ட்டில் வந்து this comes under as 25th part. Democracy. டெமோக்ரஸின்னு உங்களுக்கே தெரியும். We have studied during our school days. மக்களாட்சி இல்லைன்னா ஜனநாயகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். And also we know the definition. Democracy is of the people, by the people, and for the people, said by Abraham Lincoln. So, India is the biggest democratic country in the world. Our government is a federal government. நல்லா பாருங்க, federal government அப்படின்னா கூட்டாட்சி அரசு அப்படின்னு அர்த்தம், or it can be called as federal state. There will be two bodies in the federal government. அதாவது கூட்டாட்சி அரசுல ரெண்டு பாடிஸ் இருக்கும். ஒன் அட் தி சென்டர் அண்ட் அதர் இன் த ஸ்டேட்ஸ். நம்ம சொல்லுவோம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அதைத்தான் ஃபெடரல் கவர்மெண்ட் நம்ம சேர்த்து சொல்லுவோம். பட் கண்ட்ரிஸ் லைக் இங்கிலாந்து அண்ட் ஸ்ரீலங்கா ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யூனிட்டரி கவர்மெண்ட். அதாவது ஒற்றையாட்சி. யூனிட்டரி அப்படின்னா ஒரே ஒருத்தவங்க தான் இருப்பாங்க, அவங்க தான் ரூல் பண்ணுவாங்க. தேர் வில் பி ஓன்லி ஒன் கவர்மெண்ட் அண்ட் நோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அவ்வளோதான், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் கிடையாது. சென்ட்ரல் ஒரே ஒருத்தவங்க தான் இருப்பாங்க, அவங்கள தான் யூனிட்டரி கவர்மெண்ட் சொல்லுவோம். தே வில் பி ரூலிங் த கண்ட்ரி. And there are three governing bodies in India: the central government, the state governments, and the local governments. Central government singular, ஏன்னா ஒரே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கு. தென் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், ஏன்னா நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு, கரெக்டா? அண்ட் தென் தி லோக்கல் கவர்மெண்ட்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்குள்ளேயும் சில லோக்கல் கவர்மெண்ட்ஸும் இருக்கு. ஆல்ரைட், லெட்ஸ் see the central government. The central government is the highest government in India. The headquarters அப்படின்னா தலைமையிடம். The headquarters is at New Delhi. It consists of three organs, namely the executive, the legislature, and the judiciary. The executive consists of the president, the vice president, and the council of ministers headed by the prime minister. The president and the vice president are elected indirectly. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கடையில் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் இருப்பார், வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் லீட் பண்ணுவார். தி பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆர் எலெக்டட் இன்டெரக்ட்லி. நம்ம டேரெக்டாக அவங்க ஓட் போட்டு எடுக்க மாட்டோம், கரெக்டாக? ஸோ இன்டெரக்டாக அவங்க வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் தி லெஜிஸ்லேச்சர் இஸ் நோன் அஸ் பார்லிமெண்ட் இன் இந்தியா. இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ஹவுசஸ், நேம்லி ரெண்டு ஹவுசஸ் இருக்கு, உங்களுக்கே தெரியும், தி லோக்சபா அண்ட் தி ராஜ்யசபா. த மெம்பர்ஸ் ஆஃப் தீஸ் ஹவுசஸ் ஆர் கால்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். இந்த ரெண்டு ஹவுஸே சேர்ந்தவங்கள தான் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தே ஆர் கால்ட் அஸ் எம்பிஸ். உங்களுக்கே தெரியும் எம்பி, ரைட்? த மெம்பர்ஸ் டு த லோக்சபா ஆர் எலெக்டட் டிரெக்ட்லி பை த பீப்புள். மக்கள் தான் வந்து டிரெக்டாக வந்து எலெக்ட் பண்ணுவாங்க ஓட் போட்டு. தென் அண்ட் தேர் வில் பி டூ மெம்பர்ஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். தேர் வில் பி அங்கே வந்து டைப்போல விட்டாச்சு. ஸோ ஃபைன், இருக்கட்டும். அண்ட் தேர் வில் பி டூ மெம்பர்ஸ் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட். பிரசிடென்ட் வந்து ரெண்டு மெம்பர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். த ஹெட் ஆஃப் லோக்சபா இஸ் கால்ட் தி ஸ்பீக்கர். த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் இஸ் 5 years. அந்த ஹெட்டை வந்து நம்ம வந்து ஸ்பீக்கர்னு சொல்லுவோம். அவங்களுக்கு 5 years இருக்குது, ரைட்? அந்த டென்யூர் வந்து 5 years. தென் த மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா ஆர் எலெக்டட் இன்டெரக்ட்லி. அப்பேரண்ட்லி லோக்சபாவில் இருக்கிறவங்க மட்டும் தான் நம்ம எலெக்ட் பண்ணுவோம், ராஜ்யசபா வந்து இன்டெரக்டாக எலெக்ட் பண்ணுவாங்க. 12 members are appointed by the president. The vice president is the ex officio chairman of the house. The term of office of this house is 6 years, right? The leader of the majority party in the Lok Sabha is appointed by the president as a prime minister. லோக் சபாவில் இருக்கக்கூடிய பார்ட்டிஸில் மெஜாரிட்டி பார்ட்டியோட தலைவரை தான் வந்து பிரசிடென்ட் வந்து பிரைம் மினிஸ்டராக வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். The other ministers are appointed by the president on the advice of the prime minister. The real executive power rests with the prime minister because he and the council of ministers are individually and collectively responsible and answerable to the parliament. The judiciary consists of the Supreme Court of India. There will be one chief justice and several judges. And let's move on to the state government. The state government. India is a union of states.
AEIOU யூ வந்து ஆன் தானே வரும்னு நினைக்காதீங்க. இங்கே யூ வந்தாலுமே சவுண்டு வேறு, ஓகேங்களா? அது யூவும் சவுண்டு, அதனால் போட்டிருக்காங்க. There are 28 states, 6 union territories, and 1 national capital. That's nothing but New Delhi. The state government also consists of 3 organs, namely the executive, the legislature, and the judiciary. உங்களுக்குலாம் ஒரு கொஷின் வரும், என்னடா ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. ஸோ இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் தான். அந்த கவர்மெண்ட்னா என்ன, இந்த கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரஷ் அப் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இந்த வொக்காபுலரிலாம் வரும். The executive in each state consists of the governor and a council of ministers headed by the chief minister. The governor is appointed by the president of India. The leader of the majority party is appointed by the governor as the chief minister. The other ministers are appointed by the governor on the advice of the chief minister. And the legislature consists of 2 houses, namely the Legislative Assembly, Sattaperavai, and the Legislative Council. In Tamil Nadu, there is only the Legislative Assembly. The members of the Legislative Assembly, MLAs, are elected directly by the people, and those of the Legislative Council are elected indirectly. The leader of the Legislative Assembly is called the Speaker, and that of the Legislative Council is called the Chairman. The term of office of the Legislative Assembly is 5 years, and that of the Legislative Council is 6 years. The judiciary consists of the High Court, the Apex Court of the state, the district courts, and taluk courts. The Chief Justice is appointed by the President of India, and there will be several judges too. Alright, let's move on to the local government. Corporations, municipalities, district panchayat unions, town panchayats, and village panchayats come under the local government. Their main duty is to fulfill the important necessary local needs of the people. Alright, election. The Chief Election Commissioner appointed by the President conducts election to the office of the President, the Vice President, and also to the Parliament and state legislatures. The State Chief Election Commissioner appointed by the state government conducts election to the local bodies. Alright, so history பார்த்தாச்சு, and let's move on to spoken English. General election. So general election அப்படின்னா it is held once in 5 years in India. இந்தியாவில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன் வந்து ஜென்ரல் எலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் பை எலெக்ஷன். It is held to fulfill the vacancy arising out of the death of candidate during the tenure of office or when he resigns. அதாவது அந்த டென்யூர், அவர் போஸ்டில் இருக்கிற அந்த டென்யூர், அந்த டைமில் வந்து அவர் இறந்தாலோ இல்லை ரிசைன் பண்ணினாலோ அந்த பர்டிகுலர் கன்ஸ்டிடியூயன்சி, அதாவது தொகுதியில் வந்து ஒரு எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த வேகன்சி ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு எலெக்ஷன் நடத்துவாங்க. அந்த எலெக்ஷனை தான் பை எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் மிட் டேர்ம் போல். ஸோ மிட் டேர்ம் போல் அப்படின்னா இட் இஸ் கண்டக்டட் வென் த பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இஸ் டிசால்வ்டு ப்ரீமெச்சூர்லி. ஸோ இதுக்கு மீன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இடைக்கால வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அசம்பிளி வந்து முன்னாடியே, அமைச்சரவை வந்து முன்னாடியே வந்து கலைச்சிருவாங்க, ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு இஷ்யூனால கலைச்சிட்டு திரும்பி வந்து வாக்கெடுக்கணும் அப்படின்னு ஒரு போல் வைப்பாங்க. ஸோ அதை தான் வந்து மிட் டேர்ம் போல், இடைக்கால வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரைட், லெட்ஸ் see the next one. இங்கிருந்து வாக்கப் ஸ்டார்ட் ஆகும். ஓட்டர். ஸோ ஓட்டர் இஸ் நத்திங் பட் எலெக்டர். ஸோ தேர் கால்ட் அஸ் வாக்காளர். தமிழில் வந்து வாக்காளர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வேட்பாளர். நம்மளாம் வந்து எலெக்டர்ஸ், ஓட்டர்ஸ், கரெக்டா? இதே வந்து வேட்பாளர் அப்படின்னா கேண்டிடேட். இந்த வீடியோ பார்க்குறவங்க யார் கேண்டிடேட்னு எனக்கு தெரியல, பட் நான் வந்து ஒரு ஓட்டர், நான் வாக்காளர், ஓகேங்களா? தென் வாக்காளர் தொகுதி. இப்போ நம்ம ஒரு தொகுதியில் இருப்போம், கரெக்டாக? இந்த வார்டு அந்த வார்டுன்னு சொல்லுவோம். அதை வந்து எலக்டோரேட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் ஓட்டர் ஐடென்டி கார்டு. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஓட்டர் ஐடி, ஓகேங்களா? வாக்காளர் அடையாள அட்டை. அண்ட் தென் தொகுதி, கன்ஸ்டிடியூயன்சி. தொகுதி அப்படின்னா கன்ஸ்டிடியூயன்சி, அது கான்ஸ்டிடியூன்சின்னு சொல்லக்கூடாது, கன்ஸ்டிடியூயன்சி. அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன் கேன்வாஸ். ஸோ கேன்வாஸ் அப்படின்னா வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கிறது. எனக்கு ஓட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும். அண்ட் தென் அவங்களுக்கு மளிகை சாமான, க்ரோசரி, வாட் எவர் பீட், ஐ டென்ட் மீன் எனிபடி. ஸோ ஜஸ்ட் டெல்லிங், இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணினாங்க அப்படின்னா அது கேன்வாஸ். மேக் ஷுர் CANVASS ஒரே ஒரு எஸ் இருந்ததுன்னா கேன்வாஸ், அதுவும் கேன்வாஸ் தான். அதுக்கு மீனிங் என்னன்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணி சொல்லுங்கள். தென் ப்ரொபகேண்டா. ஸோ ப்ரொபகேண்டா அப்படின்னா பிரச்சாரம் பண்ணுறது, ஓகேங்களா? அண்ட் தென் கான்ஸ்டிடியூஷன். ஸோ கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அரசு அமைப்பு சட்டம், அரசியல் அமைப்பு சட்டம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் போடுவாங்க, சட்டம் போடுவாங்க, இப்படி தான் இருக்கணும் அரசு, கவர்மெண்ட்னா இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டிடியூஷன். அண்ட் தென் ரைட்டிஸ்ட், லெஃப்டிஸ்ட்.
வலதுசாரிகள், இடதுசாரிகள். அதாவது அரசியல் முனைப்போட இருக்கிறது. அப்படி முனைப்போட இருந்தாங்க அப்படின்னா லெஃப்டிஸ்ட்ன்னு சொல்லலாம். அரசியலே முனைப்பு இல்லாம, இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறவங்க வந்து ரைட்டிஸ்ட்ன்னு சொல்லலாம். அதாவது தோஸ் ஹூ எகெயின்ஸ்ட் த பாலிடிக்ஸ் அந்த மாதிரி. அண்ட் தென் யங் டர்க்ஸ். தே கால்ட் அஸ் இளம் துருக்கர்கள் இல்லைன்னா முற்போக்கு சிந்தனையுடன் சுறுசுறுப்பானவங்க. அதாவது வந்து ஃபோர் சைட்டா இருக்கிறது. முற்போக்கு சிந்தனை நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து யங் டர்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன் மோஷன். மோஷன் அப்படின்னா விவாதம் மற்றும் வாக்கெடுப்பிற்காக கொண்டு வரப்படும் தீர்மானம். ஓகேங்களா, இது மீனிங் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அண்ட் தென் அஜான்மெண்ட் மோஷன், ஒத்திவைப்பு தீர்மானம். அஜான்மெண்ட், அஜான்மெண்ட்னாலே ஒத்தி வைக்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு டிசைட் பண்ணி ஒத்தி வைக்கிறாங்க, ஏதோ எலெக்ஷன் இல்லை வாட் எவர் இது மாதிரி ஒத்தி வைக்கிறாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அஜான்மெண்ட் மோஷன். அண்ட் தென் வெட்டு தீர்மானம், வெட்டு ஒன்று துண்டு ஒன்றுன்னு இருக்கிறது, இது இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு இருந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் கட் மோஷன். அண்ட் தென் கால் அட்டென்ஷன் மோஷன், கவன ஈர்ப்பு தீர்மானம். பீப்புள் பப்ளிக்கோட இல்லை வேற ஒருத்தரோட கவனத்தை இருக்கிற மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் கால் அட்டென்ஷன் மோஷன். அண்ட் தென் ஒத்தி வைக்கிறது யூ ஆல்ரெடி நோ தட் அஜான்மெண்ட். அண்ட் தென் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், நம்பிக்கையில்லா தீர்மானம். இந்த வேர்ட் நம்ம நிறைய டைம் நியூஸ்ல பார்த்துருப்போம். ஓகேங்களா, நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் கால்ட் அஸ் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். அண்ட் தென் அஜான் சைன் டை. அஜான் சைன் டை அப்படின்னா ஒரு இந்த டேட் அப்படின்னு சொல்லாமலே வந்து ஒரு நாள் வந்து குறிக்காமலே ஸ்பெசிஃபை பண்ணாமலே ஒத்தி வைக்கிறது. ஓகேங்களா, இதுவும் நம்ம நியூஸ் கோர்ட்லாம் ரிலேட்டட் தான். ஓகேங்களா. அண்ட் தென் தனி பெரும்பான்மை, சிம்பிள் மெஜாரிட்டி. அவர் தனி பெரும்பான்மையுடன் ஜெயிச்சிட்டாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் சிம்பிள் மெஜாரிட்டி. அண்ட் தென் ஆப்சல்யூட் மெஜாரிட்டி, அறுதி பெரும்பான்மை. ரொம்ப ரொம்ப ஒரு அதிகமாக வந்து ஒரு பெரும்பான்மையோட ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது. ஸோ நிறைய வேரியேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் absolute majority. The next one, 2/3 majority. ஸோ 2/3 majority அப்படின்னா மூணில் இரண்டு பங்கு பெரும்பான்மை. அவ்வளோ, மூணில் ரெண்டு பங்கு பெரும்பான்மை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 2/3 மெஜாரிட்டின்னு சொல்லலாம். அண்ட் தென் காக்கஸ். காக்கஸ், அரசியல் செல்வாக்கு மிகுந்த குழு. ஒரு பர்டிகுலர் குரூப் இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு அதிகம் அவங்களுக்கு. இந்த ஊரில் உங்களுக்கே தெரியும், இந்த ஊரில் இவங்க தான் ஜெயிப்பாங்க. அது என்னதான் வந்து ப்ரொபகேண்டா பண்ணாலுமே அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆப்போசிட் பார்ட்டி என்னதான் பண்ணாலுமே ஒன்லி தே வில் வின். அப்போனா அவங்க அரசியல் செல்வாக்கு அதிகமானவங்க. அந்த பர்டிகுலர் குரூப் வந்து காக்கஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த நெக்ஸ்ட் ஒன் ஷேடோ கேபினெட். இது மோஸ்ட் ஆஃப் யூ மைட் ஹவ் ஹியர்ட் திஸ். ஷேடோ கேபினெட் அப்படின்னா நிழல் மந்திரி சபைன்னு அர்த்தம். அதாவது பதவியேற்க தயார்படுத்திக் கொள்ளும் எதிர்க்கட்சி தலைவர்கள். நான் தான் இந்த டைம் ஆட்சிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்துட்டு ஒரு கேபினெட் மாதிரி உருவாக்கிக்குவாங்க. ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் ஷேடோ கேபினெட். இப்போவே சொல்கிறாங்களா 234 இதுவும் வந்து நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஷேடோ கேபினெட்டுங்கிற மாதிரி. ஓகேயா. அந்த நெக்ஸ்ட் ஒன் ஹார்ஸ் ட்ரேடிங், ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் அஸ் வெல். ஸோ ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னா குதிரை வியாபாரம். அப்படின்னா குதிரை போய் வாங்குறதுன்னு இல்லை, இட்ஸ் நாட் லைக் தட். அதாவது உறுப்பினர்களை விலைக்கு வாங்க பேரம் பேசுறது. உங்களுக்கே தெரியும். ஸோ பேரம் பேசி விலைக்கு வாங்குறது, தட்ஸ் கால்ட் அஸ் ஹார்ஸ் ட்ரேடிங். அண்ட் தென் கிராஸ் ஓட்டிங். கிராஸ் ஓட்டிங் தன்னோட கட்சி கொறடாவை மீறி வாக்களிக்கிறது. கொறடா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கொறடா அப்படின்னா விப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இட்ஸ் அ ஸ்டோரி, இட் ஹஸ் காட் அ பேக் ட்ராப். ஸோ நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், வில் கெட் இட். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அசம்பிளி பார்லிமெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொறடான்னு ஒருத்தரை வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. இதுதான் பண்ணணும், யூ ஹேவ் டு டூ ஒன்லி தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்கு வந்து இதுதான் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை மீறிட்டாங்க அப்படின்னா கொறடாவை மீறிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக. ஸோ கிராஸ் ஓட்டிங் அப்படின்னா இப்போ என் கட்சி, நான் ஒரு கட்சி வச்சுருக்கேன், எனக்கு ஒரு கொறடா, எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோட பார்ட்டி மெம்பர்ஸ் ஏதாவது ஒருத்தவங்க வந்துட்டு அதை மீறி வேற ஒரு என் கட்சியில் இருந்துட்டு வேற ஒருத்தவங்க ஓட் போடுறாங்க அப்படின்னா அது பேர் தான் கிராஸ் ஓட்டிங். ஓகே. அண்ட் தென் ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கர். ஸோ ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கர் அப்படின்னா தற்சமயத்துக்கான சபாநாயகர், அதாவது டெம்பரரி சபாநாயகர், ஜஸ்ட் ஃபார் டைம் பீயிங் வந்து ஒரு சபாநாயகர் வச்சுருப்பாங்க. அவங்கள தான் ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் ட்ரஷரி பெஞ்சஸ், கீழ் சபையில் அமைச்சர்கள் உட்காரும் இடம். ஸோ மினிஸ்டர்ஸ்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க, அந்த இடத்த தான் இது சொல்லுவோம். ஸோ ரூலிங் பார்ட்டி ஆளுங்கட்சி, அப்போ எதிர்கட்சினா அப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். தென் கோஆலிஷன் கவர்மெண்ட். கோஆலிஷன் கவர்மெண்ட் அப்படின்னா கூட்டணி கட்சிகள் ஆட்சி. கோலிஷனாலே கூட்டணி சேர்றது. ஓகேங்களா, கூட்டணியாக ஒரு கட்சி சேர்ந்து ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா கோலிஷன் கவர்மெண்ட்னு சொல்லலாம். அண்ட் தென் ஹங் பார்லிமெண்ட், தொங்கு பாராளுமன்றம். ஸோ தொங்கு பாராளுமன்றம் யாருக்கு தெரியும் தெரியல, பட் லெட் மீ எக்ஸ்பிளைன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், ரைட்? கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். ஸோ
ரெண்டு பார்ட்டிஸுமே ஈக்குவல் சீட்ஸை வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே லைக் திஸ் 100 சீட்ஸ் வி ஹேவ் 234 கன்ஸ்டிடியூயன்சி. நான் அப்படி சொல்லலை, ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங் யூ. இப்போ 100 கன்ஸ்டிடியூயன்சி தொகுதிகள் இருக்குது அப்படின்னா 50-50 எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆயிரும், நோபடி கேன் ரூல், ரைட்? ஏன்னா ஈக்குவலாக போயிடுச்சு, நோபடி ஒன் ஆக்சுவலி. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா யார் ரூல் பண்ணுறன்னு ஒரு கொஷின் மார்க் வந்துடும். ஸோ that's called as hung parliament. That situation is called as hung parliament. இந்த மாதிரி hung parliament வருமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பண்ணுவாங்க. நிறைய அப்படி இந்த சென்ஸ் லைக் கோலிஷன் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் தான். 2 பேர் சேர்ந்து ஒன்றா பண்ணலாம், ஆட்சி பண்ணலாம். இல்லை அப்படின்னா ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க. இதில் ஹிஸ்ட்ரியில் நான் படித்தது, ஐ குட் ரீகால் ஆல் தீஸ் திங்ஸ். ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஹங் பார்லிமெண்ட் அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். அண்ட் தென் கோரம். ஸோ கோரம் அப்படின்னா ஒரு சபை நடத்துறதுக்கான குறைஞ்சபட்ச உறுப்பினர் எண்ணிக்கைன்னு அர்த்தம், ரைட்? ஸோ குறைஞ்சபட்சம் இவ்வளோ பேர் இருந்தால் தான் இந்த சபையே வந்து நம்ம நடத்த முடியும், வி கேன் கண்டக்ட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் கோரம். ஓகே, அப்படி இந்த கோரம் இல்லை அப்படின்னா தே ஒன்ட் கண்டக்ட். தென் விப், கொரடா. விப்னா கொரடா, ஐ ஆல்ரெடி டோல் அபவுட் தட். அண்ட் தென் ஜீரோ ஹவர். ஜீரோ ஹவர் அப்படின்னா நேரம் இல்லா நேரம்னு அர்த்தம், விச் மீன்ஸ் கேள்வி நேரம். ஸோ அவங்க சபையில் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் தே மைட் ஹவ் லெஃப்ட், விட்டுருப்பாங்க. அதை பேசுறதுக்குன்னு ஒரு 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் ஜீரோ ஹவர்னு சொல்லுவாங்க. விட்டு போன பாயிண்ட்ஸு அதெல்லாம் வந்து இந்த டைமில் பேசுவாங்க. அண்ட் தென் ஸ்வேரிங் இன் செரிமனி, பதவியேற்கும் நிகழ்ச்சி. தென் தி சீஃப் மினிஸ்டர் வாஸ் ஸ்வான் இன் பை த கவர்னர். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, த சீஃப் மினிஸ்டர் வாஸ் ஸ்வான் இன் பை த கவர்னர். கவர்னரால் சீஃப் மினிஸ்டர் பதவியேற்கப்பட்டார், லைக் தட். The governor administered the oath of office to the chief minister. The chief minister took the oath of office. இல்லைன்னா the chief minister for the oath of office. And then oath உங்களுக்கே தெரியும், முன்மொழிகிற மாதிரி ஒரு கவர்னர் சொல்ல அதை வந்துட்டு இவர் சொல்லுவார். தென் ரியாக்ஷனரி. ரியாக்ஷனரினா பிற்போக்காளர், ப்ரொக்ரெசிவ் அப்படின்னா முற்போக்காளர். அண்ட் தென் ப்ரொக்ரெசிவ் பாலிசி, முற்போக்கு கொள்கை. இதெல்லாமே வந்து பாலிடிக்ஸ் ரிலேட்டட் வேர்ட்ஸ் தான். தென் மோனக்கி, MONACHY, அது மொனாட்சின்னு தான் நம்ம படிச்சிருப்போம், ரைட்? வி மைட் ஹவ் ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் மொனாட்சி டியூரிங் அவர் ஸ்கூல் டேஸ். ஈவன் அவர் ஸ்கூல் டீச்சர் மைட் ஹவ் ப்ரொனவுன்ஸ்ட் லைக் தட், பட் தட் இஸ் ஆப்சல்யூட்லி ராங். அது வந்து மொனக்கி அப்படின்னு தான் சொல்லணும். மோனக்கி அப்படின்னா மன்னராட்சின்னு அர்த்தம். A system of having a king or queen. ஸோ அந்த காலத்தில் தோஸ் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா there was only monarchy almost in all the countries. எல்லாருமே வந்து மன்னராட்சி தான், அவங்க தான் ஆண்டுட்டு இருந்தாங்க, கரெக்டா? அண்ட் டைரண்ட். ஸோ டைரண்ட் அப்படின்னா கொடுங்கோல் ஆட்சியாளர். கொடுங்கோலை வந்து ஒரு ஆட்சி பண்ணார் அப்படின்னா he is called as tyrant. டைரனி அப்படின்னா கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னு அர்த்தம். தென் செப்டர். ஸோ செப்டர் அப்படின்னா செங்கோல், அதாவது நல்லாட்சி அப்படின்னு அர்த்தம். குடஞ்சஸ் ரூல் அப்படின்னா செங்கோலாட்சி அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் டிக்டேட்டர். ஸோ டிக்டேட்டர், who is called as dictator? Everyone knows Hitler. Hitler is called as dictator, சர்வாதிகாரி. பட் you know guys, ஹிட்லர் வந்து நல்லவன் சொல்கிறதுக்கும் கூட there are several reasons. நம்ம யாரெல்லாம் கெட்டவங்க நினைக்கிறோமோ அவங்க எல்லாருமே நல்லவங்க தான், ரைட்? சகுனி, பட் சகுனி, ரைட்? சகுனி இஸ் வெரி பேடுன்னு சொல்கிறாங்க, பட் சகுனிக்கு ஒரு பேக் ட்ராப் இருக்குது. ஆல்ரைட், நம்ம எங்கெங்கேயோ போகிறோம். லெட்ஸ் கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ். டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகாரம். பில், மசோதா, ரைட்? உங்களுக்கே தெரியும், அதாவது சபையில் விவாதத்தில் உள்ள சட்ட முன்வரைவு, ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ மசோதா தாக்கல் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அண்ட் தென் ஆக்ட், சட்டம். லாஸ்ட் ஒன் இஸ் நேஷனல் கவர்மெண்ட், தேசிய அரசு. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், ஹெல்த். ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் புட் இட் நெக்ஸ்ட் வீடியோ. இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து அந்த புக்கில் இருக்குது, கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, ஐ நோ தேட். தோஸ் ஹவ் பீன் பாட், கோ ஹெட், ட்ரை திஸ் அண்ட் பை. கண்டிப்பாக பை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருக்குது, மீனிங்ஸ்லாம் நிறைய இருக்குது. plenty of things are there to be learnt. நிறைய பேர் வந்து they have given a good review for this book. So go ahead and buy this book. So the cost is just 600 rupees. வாங்கி பாருங்கள், then உங்களுக்கே தெரியும். So see you on the next video. Until then, bye bye. Take care.